ஏப்ரல் 14th அதாவது தமிழ் நியூ இயர் வரப்போகுது அப்படிங்கும்போது எப்படி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த ஜான்வி பக்கத்துல இருக்கும்போது நம்ம பண்ணாம இருக்க முடியும். ஃபுல்லேயும் கீழே இழுத்து நோண்டி நாங்க வந்து அப்படி பேரட்டி போட்டு ப்ளீஸ் எங்களை பார்த்து காண்டாவாதீங்க. நாங்க என்ன பண்ண முடியும், பண்ணாதான் சாப்பிட தானே முடியும். ஏப்ரல் 14th அதாவது தமிழ் நியூ இயர் வரப்போகுது அப்படிங்கும்போது எப்படி வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயத்த ஜான்வி பக்கத்துல இருக்கும்போது நம்ம பண்ணாம இருக்க முடியும். இது வரைக்கும் நான் காமிச்ச எக்ஸைட்மெண்ட்டை விட பன்மடங்கு எக்ஸைட்மெண்ட்டை நான் இப்போ காமிச்சிட்டு இருக்கேன். நீங்களும் காமிச்சிருவீங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத ரிவீல் பண்ணோம்னா which is nothing but a healthy spinach paneer biryani. Yes. Okay, of course வந்து கீழ கமெண்ட்ஸ்ல பிரியாணினால நான் வெஜ் தான்மா அப்படினு சொல்லுவாங்க. பிரியாணி வந்து but we are vegetarians. But ஆமா நமக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடாத ஒரு ஆப்ஷன் இல்லாத போது பிரியாணிலேயே அதுவும் ஹெல்த்தியரா வந்து பிரியாணி சாப்பிட முடியும் அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஹெல்தியர் பிரியாணி which means நம்ம கடையில சாப்பிடுற பிரியாணிக்கும் இதுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கும், இல்ல வீட்ல பண்ற பிரியாணிக்கும் இன்னைக்கு நம்ம பண்ண போறது என்ன டிஃபரன்ஸ் இருக்கும்? இது என்ன டிஃபரன்ஸ் இருக்கு லைக் திஸ் இஸ் இது பிரியாணில ஷாஹி பனீர் இருக்கு, ஸ்பினச் கோர்ன் இருக்கு. So it's like a one pot meal. Like you don't have to make a separate curry or anything with the biryani. Health factorல என்ன டிஃபரன்ஸ் health factorல இதுல நான் நிறைய cream எல்லாம் போட மாட்டேன் because நான் வீட்லயே செய்றேன். கொஞ்சம் நெய்ல பண்றேன் இந்த பிரியாணி, நெய் போட்டு தான் பண்றேன். when you olive oil Okay. Make it as light as possible. And spinach இருக்கு, அது நார்மல் spinach இருக்கு, பனீர் இருக்கு, பனீர் வேண்டா டோஃபு போடணும். வீகன்ஸ்னா டோஃபு போடணும். டோஃபு போடணும். Okay. So it's like நல்ல healthy and even my kids love this biryani. So it's like yeah. Okay, so April 14th தமிழ் நியூ இயர் அன்னைக்கு ஏதாவது ஃபெஸ்டிவல் நம்ம வீட்ல பண்ணனும். ஆனா வந்து ரொம்ப ஓவரா எண்ணெய் எல்லாம் கொட்டி ரொம்ப ஓவர் பொல்யூட்டடாவோ இல்ல வெளில போய் சாப்பிடுறதுக்கு பதிலா ஒரு ட்ரீட் ஒன்று அழகா வந்து ஃபேமிலியை இம்ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா இது நம்ம பண்ணலாம். இதை நான் வந்து 14th அன்னைக்கு என்னோட வீட்ல பண்ண போறேன். அதுதான் வந்து இப்போ நான் கத்துக்க வந்திருக்கேன். நீங்களும் என் கூட கத்துக்குவாங்க. லெட்ஸ் பிகின். So for this biryani, we need onion, paneer, tomato, kothmeer, ginger, garlic and green chili, spinach, some onion which is finely chopped, some onion which is thinly chopped, almonds, Kashmiri chilies and some pudina, this fried onion which is optional, green chili, garlic and whole spices like cinnamon, clove, bay leaves, and I have soaked kesar in water. So 1 tablespoon ghee போடுறோம். இது வந்து இப்போ ரைஸ் பண்றதுக்கு half of this onion of this. இத வந்து இந்த லவங்கம், பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஃபர்ஸ்ட் போடணும் ஸ்பைசஸ். அதுக்கு அப்புறம் ஆனியனை போடணும். நாங்க கொஞ்சம் லைட்டா மாத்தி பண்றோம். அதை நீங்க பண்ண தேவையில்ல. சரி, இந்த ரைஸ் வந்து ஃபுல்லி குக்டு வெர்ஷனா இப்போ மாறிடுச்சுங்க. நம்ம போட்ட எல்லா விஷயமும் குக்கான ரைஸ் இதோ உங்கள் பார்வைக்காக.
later. See. Oh, it's gravy. Yeah. Okay. Now. ஓகே, இப்போ நம்ம வந்து 5 minutes உள்ள போட்டிருக்கீங்க. வீட்ல மைக்ரோவேவ் இல்ல மைக்ரோவேவ் அன்ஹெல்தின்னு ஃபீல் பண்றவங்க என்ன பண்ணலாம்? So by chance you microwave use பண்ண வேண்டாம். So என்ன பண்ணோம், இது மாதிரி வெசல்லே பிரியாணி லேயரிங் பண்ணோம். சேம் ஃபர்ஸ்ட் கிரீஸ் பண்ணோம் இந்த வெசல்க்கு 1 லேயர் போட்டு கேஸ்ல போடணும். ஸ்லோ கேஸ்ல லிட் போட்டு வைக்கணும். और கொஞ்சம் 5-10 minutes கேஸ்ல வைக்கணும். ஸ்லோ கேஸ்ல. அவ்வளவுதான். லிட் போட்டு வச்சிட்டு 5 minutes கழிச்சு அப்புறம் நல்ல ஃப்ளேவர் நல்லா வரும். பிகாஸ் எல்லாம் குக்டு இருக்கு. ரைஸ் குக்டு இருக்கு, ஸ்பினச் குழம்பு குக்டு இருக்கு, அப்புறம் பனீர் குழம்பு குக்டு இருக்கு. So just to give all of this one, good uniform aroma, we put to it. Microwave le panna, gas le panna, same. How we give dum to our biryani, same. Super. Smell பயங்கர ஸ்ட்ராங்கா எங்களுக்கு வந்துட்டு இருக்கு. and we're going to try this now. So when you are serving this biryani, you should try பண்ணிட்டு alla layer full layer எடுக்கணும். ஐஸ்கிரீம் சாப்பிடுற மாதிரி இது சாப்பிடணும். because ஆஹா ஹைதராபாத்லாம் போனா இதுதான் கொடுப்பாங்க. full லேயரையும் கீழே இருந்து எடுத்து நோண்டி நாங்க வந்து அப்படி பரட்டி போட்டு show your bowl. Okay, yeah. It's trial time. My most favorite part of every video இதான். Let's do it. It's hot, okay. Yeah, இந்த ஸ்மெல்லையே நான் உயிர் வாழ்வேன். இது என் பக்கத்துல வச்சு நான் மூணு பார்த்தே சாப்பிட்ட மாதிரி ஃபீல் பண்ணுவேன். ஆஹா, ஆனியனோட crunch plus அந்த ஸ்பினச்சோட green leafiness. And can you feel the kesar flavor in the biryani? And paneer. Yeah. அதெல்லாம் சேர்த்து it's a mixed feeling. This crunchiness, this that whole biryani touch. Yeah. This is biryani and vegetable rice. Everything is mixed in this. Please எங்களை பார்த்து காண்டாவாதீங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? பண்ணாத சாப்பிட தானே முடியும். ஆனா நீங்க அதை பண்ணலாம். நீங்க உங்க வீட்ல பண்ணலாம். அது சொல்லி தந்தாச்சு. வீட்ல பண்ணி அதுக்கப்புறம் ட்ரை பண்ணது உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத எனக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து போட்டோஸ் எடுத்து அனுப்புங்க. அதே மாதிரி கீழே காமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. and ஜான்விக்கு வந்து thank you so much ஜான்வி அப்படின்னு சொல்லுங்க. she'll be very happy. Thanks for watching and happy new year to you guys once again from us. Have a great Tamil New Year. Thank you. Thank you. Bye. Bye.